எத்தனை மயான பூமி உள்ளனவோ அங்கெல்லாம் நிச்சயம் சிவசக்தி இருப்பார்கள். இன்று சிவனும் சக்தியும் அகோரி பக்தர்களோடு ஹோலி பண்டிகையை மயான பூமியில் கொண்டாடி மகிழ்வார்கள். அகோரி பக்தர்களோடு ஹோலி பண்டிகையை மயான பூமியில் கொண்டாடி மகிழ்வார்கள். இது அண்ட சராசரத்தில் யாவருக்கும் ஓர் பாடமாகவே அமைந்திடும். சுயநல எண்ணம் கொண்டு சிந்தித்து மலை உச்சிக்கே செல்பவர் எவராயினும் இறுதியில் மயான பூமியில் பஸ்மமாவீர்கள். இந்த மயான ஹோலி பண்டிகையினால் கருப்பாக மாறிய ஹோலி பண்டிகை மீண்டும் வண்ணமயமாக போகிறது. நானும் பார்க்கிறேன் எவ்வாறு மயான பூமியில் நிகழும் அந்த ஹோலி பண்டிகை எனது காரணமாக கருப்பாக மாறிய ஹோலி பண்டிகையை எவ்வாறு மீண்டும் வண்ணமயமாக மாற்றுகிறது என்று. இப்பிரபஞ்சம் காணட்டும் மகாதேவருக்கு இந்த சுயநலமிட்ட முதல் சவாலில் அவர் வெல்கிறாரா இல்லையா என்று. இனி நடக்கவிருக்கும் சம்பவம் அசாதாரணமானது மட்டுமல்ல, மிகவும் அத்தியாவசியமானதும் தான். ஏனென்றால் இனி வையகம் மகாதேவரின் பலத்திற்கு, அவர் புத்திசாலித்தனத்திற்கு சாட்சியாக மாறும். மகாதேவர் புவிக்கு வந்த மறுகணம் எதிர்கொண்ட பரீட்சையில் அவர் வெல்கிறாரா தோற்கிறாரா என்று பார்ப்போம். முன்பு சிவன் பிரபஞ்சத்தை சோதித்துக் கொண்டு இருந்தார். இனி திரேதா யுகத்தில் பிரபஞ்சத்திற்கு பரீட்சை அளிப்பார். அவரது இந்த பரீட்சை சுயநலத்திற்கு எதிராக சிவனின் பலவீனத்தை எதிரொலிக்கும். பிரபஞ்சத்தோர் அதை காண்பார்கள்.